ஓகே. ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கானா வினோத் பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஸ்ரீ சக்தி டிசைனிங் ஸ்டுடியோவில் இருக்கேன். வணக்கம் தீப்தி மேடம். வணக்கம். வணக்கம் கமல். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கு. லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் மறக்க முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி வந்து ஸ்ரீ சக்தி டிசைனிங் ஸ்டுடியோ மறக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பிக் பாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ என்ன சொல்கிறது, பிக் பாஸுக்கு பாட்டெலாம் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டண்ட்டாக போனால் என்னெல்லாம் அதுக்கான வேலைகள் என்னெல்லாம் பார்க்கணுன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்மளை என்னென்னமோ போட்டு விட்டாங்க, பிஆர்ஓ கிஆர்ஓலாம் போட்டு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ட்ரெஸ் எடுத்துன்னு போகிறேனே தெரில. அப்புறம் தம்பி மணி இருக்கான், மணிச்சந்திரா, என்னுடைய அன்பு தம்பி மணிச்சந்திரா வந்து ஆனால் எனக்கு பண்ணாங்கண்ணே, பயங்கரமாக பண்ணி கொடுத்தாங்கண்ணா அப்படின்ட்டு வந்து ஸ்ரீ சக்தி டிசைனிங் ஸ்டுடியோ தீப்தி மேடம் கிட்ட சொன்னோடனே உடனே லைன் எடுத்து பேசினோடனே மேடம் என்ன சொன்னாங்க, ஓகே வினோத் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மறுநாளே வந்து சரி இப்படிலாம் பண்ணலாமா, எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்ட்டு இவங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா எப்போவுமே போட்ட மாதிரி நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் உங்களை வந்து ஒரு ஸ்டைலிஷாக நான் காட்ட போகிறோம் இந்த வாட்டி. நீங்கள் ஏன்னா ஆஸ் யூஷுவல் எப்போவுமே போடுற மாதிரி நம்ம வேணாம், இது வேறு மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டிசைன் எனக்கு கொடுத்தாங்க. சொன்ன மறுநாளே வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து என்னுடைய அளவெல்லாம் எடுத்து அந்தளவுக்கு சூப்பராக ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து நான் எனக்கு சேதனை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வாரம் வினோத் உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, வினோத் உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு அவ்வளோ இதுவாக சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் உள்ள நேம் சொல்லக்கூடாது அதுமாரி சொல்லுவாங்கன்னு இல்லைனா நான் சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதில் முக்கிய பங்கு வந்து தீப்தி மேடம்க்கும் கமலுக்கும் இருக்குது. அதுமாரி ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போதே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஷர்ட் வேர்ஷன் இருக்குது இங்கே இருக்குது. 3000 அதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குது, வாயில் சொல்ல முடியல. எங்கள் பாரு அப்படி இருக்குது. அதில் அவ்வளோ டிசைன்ஸ் இருந்தது. எனக்கு இப்படி வேணுமாண்ணா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறீங்களா, இதில் பண்ணிக்கிறீங்களான்ட்டு எனக்கு அப்போவே இங்கே வரும்போதே எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. நான் நினச்சதை விடிய உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது என்னை ரொம்ப நானும் ஆல்ரெடி அவ்வளோ லுக்கெலாம் இல்லை, என்னை அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் எனக்காக நீங்கள் பண்ணி கொடுத்தது. ஏன்னா மறக்கக்கூடாதுல்ல, நன்றி மறக்கிறது மனிதன் இல்லைல்ல. நம்மளுக்கு போகும்போது நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த நன்றிக்காக எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இங்கே இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கள் பார்க்குறாங்க. உங்களுடைய ஒருத்தர் இப்போ வந்து உழைப்பை பார்த்து தானே நம்ம மக்கள் வருவாங்க. உங்களுடைய உழைப்பை பார்த்து ஆல்ரெடி டிவியில் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை பேர் வர போகிறாங்க மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நான் ஏன்னா நல்லா இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். கமல் மறக்க முடியாது. நான் உள்ளே வந்தோடனே பார்த்தேன், நிறைய பார்த்தேன். இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார், சூப்பராக இருக்குன்னா. நீங்கள் போட்ட எல்லா காஸ்ட்யூமும் உள்ளே இருக்குது. அதான் 1-2 பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டேன். தேங்க்யூ மேடம். வேற பிரஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் கானா வினோத் வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிக் பாஸ் முன்ன வந்து ஒரு விஷயம் இருக்கும். ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நம்ம போட்டுனே எங்க வேணாலும் போயிடுவோம். ஆனா இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி பிக் பாஸ் ஃபேம் அப்படின்னா வந்து அப்படி இல்லை பிரதர், அப்படிலாம் இல்லை. இப்போ உங்க ட்ரெஸ் இப்போ பார்த்தா இது நாங்களாம் போடுற மாதிரி இல்லை. நாங்கள் இல்லை, நானும் அதே தான். நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நான் உள்ளே இருந்துட்டு நான் வெளியே வரும்போது நீங்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு அண்ணனா தம்பியாக இருந்து ப்ரெஸ்ஸை பற்றி 1000 பேர் 1000 விதமாக சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அவங்க நல்லதை பண்ணால் நல்லதை சொல்ல போகிறாங்க. என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் ப்ரெஸ் வந்து வெளியே சொல்ல போகிறாங்க. அது மாதிரி வந்து நான் வெளியே வந்தவொடனே உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரெஸ்ஸு. அத்தனை பத்திரிகையாளர்கள், அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என் சார்பாக, என் குடும்பத்தை சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் இருக்கிற ஒன்று வந்து கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற இடம் எம்சி ரோடு. அங்கே தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகுது. நாங்கள் ட்ரெஸ்ஸிங் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து நாங்கள் சம்பாரித்த காசெல்லாம் அங்கே இருக்கிற பசங்க எதுக்கு அடிக்கிறானுங்களோ இல்லையோ ட்ரெஸ்ஸுக்கு அழிச்சிடுவானுங்க. ஒரு ஷூ என்ன மாதிரி பிராண்டு ஷூ அதெல்லாம் வாங்கி போட்டுருவானுங்க. நகை சேர்க்க மாட்டோம், காசு சேர்த்து வச்சு அதை பண்ணணும் இதை பண்ணல. எங்களுக்கு தேவை ட்ரெஸ்ஸு நல்லா போடணுன்றது தான் அங்கே இருக்கிற இது. சம்பாரித்த காசெல்லாம் ட்ரெஸ் தான் நல்லா போட்டோம். ஆனால் ஒரு ஷோன்னு வரும்போது அதுக்கேற்ற லுக்கில் இருக்கணும். வீக்கெண்டுன்னு வரும்போது ஒரு ப்ரெசென்டபிளாக வந்து நம்ம நிற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவலாக திங்கள் செவ்வாயிலேருந்து நான் போடுற ட்ரெஸ்லாம் வந்து நான் ஆஸ் யூஷுவல் வீட்டில் போடுற ட்ரெஸ் தான் அங்கே போட்டிருந்தேன். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் நல்லா இருந்தது. நான்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா பண்ணுவோம் மேடம். நாங்கள் கண்டிப்பாக தெரியுமே. வேற என்ன சார் பிக் பாஸ் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஏன்னா சமீபத்தில் நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் ஹாப்பி ராஜ் ஆடியோ லான்ச்சில் வந்து ஓப்பனாகவே வாய்ப்பு கேட்டிருந்தீங்க. வாய்ப்புகள்லாம் வருதா? எப்படி லைஃப் எப்படி சேஞ்ச் சார்? வாய்ப்பு வந்து இல்லை சார். வாய்ப்பு வந்து நம்மளுக்கு தேடிலாம் வராது சார். எதுவுமே நம்ம உழைக்கணும் சார். நம்ம உழைச்சி இப்போது ஒரு பசி எடுக்குது, கையில் 10,000 ரூபாய் வச்சுட்ருக்கீங்க, ஹோட்டல் நம்மக்கிட்ட வரணும்னு நம்ம நினைக்க முடியுமா சார்? ஹோட்டலுக்கு போயிட்டு தேடி ஹோட்டலில் சாப்பிட்டா தானே சார் நம்ம
பசியாரோம். அது மாதிரி கிடைக்கிற மேடையை பயன்படுத்திக்கணும் சார். இதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் போய் வந்து இதெல்லாம் கேட்கணுமா, இதெல்லாம் போய் பண்ணணுமா, இதெல்லாம் இது பண்ணணுமா, ஐயோ அங்கே போய் நிற்கணுமா அப்படின்னு நினச்சேன் சார். நம்மளுடைய வாழ்க்கையில் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருந்தாலும் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கதை கேட்டு அவங்ககிட்ட அந்த கதையில் நடிக்கிறார்ல சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து மதித்து அவரே வாய்ப்பு கேட்குறாரு. அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சார் கேட்கக்கூடாது? ஒரு மேடை கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திக்கணும் சார். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அங்கே 4 பேர் பெரிய ஆளுங்க வந்திருப்பாங்க, அவங்க அடுத்த படம் எடுப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கேட்குறதுல தப்பு இல்லை சார். நம்ம தொழிலுக்கான வேலையை நம்ம தான் சார். இப்போ எனக்கான ஒரு தேவையை நான் தான் சார் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வாய்ப்பு கேட்குறதுல இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டேயும் வந்து கூச்சப்பட மாட்டேன் சார். இப்போ உங்ககிட்ட கூட நான் எதனா ஒரு உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட எனக்கு எதனா தேவையானா நான் அண்ணா எனக்கு இது பண்ணி கொடுங்கண்ணா, பண்ணி கொடுப்பீங்களான்னு நான் கேட்கணும். கேட்டால் தான் சார் ஒன்று நடக்கும். கேட்காத எதுவுமே நடக்காது சார். ஆல்பம் ஏதாவது இப்போ லைனப்பில் ஏதாவது? சார் இப்போ வந்து இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் சார். ஜெரால்டு மியூசிக்கில் பண்ணியிருக்கேன். சத்யராஜ் சார்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீசை முறுக்கு 2 வந்து வந்துட்டுருக்கு சார். அதில் வந்து 80s 90s 2K இந்த 3 வெர்ஷன் கதை சார். அதில் வந்து 80ஸில் வந்து நான் அவர் கூட ஒரு சின்ன ரோல் மட்டும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் போயிட்டேன். இல்லைனா நான் நடிக்க வச்சுருப்பார். ஏன்னா எனக்கு வந்து இருந்ததே ஒரு 3 நாள் ஷெடியூல் தான். அதில் நடித்தேன். அதில் 2 பப்பாளின்னு ஒரு பாட்டு நினைக்கிறேன். அதில் 2 பாட்டு இருக்குது. அதில் நான் இப்போ தமிழ் 2 பேர் சேர்ந்து பாடியிருக்கோம். ஜிவி ஆனந்த் அடுத்த படம் ஏதோ ஒன்று அதுக்கு பேசியிருக்காங்க. அப்புறம் என்னுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து தனியாக நான் ஒன்று பண்ண போகிறேன் சார். அது கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலீஸ் பண்ணும்போது உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் சார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வெளியே வந்து ஒரு ஆல்பம் வெயிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு நீங்கள் எல்லாமே ஒத்துழைக்கணும் சார். கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் வந்து உங்கள் ஃபேமஸு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஆக்டிங்க்கு அந்த மாதிரி ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஒரு கவுண்டர் அந்த காமெடிக்கு ஏதாவது? கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட ஒரு 3 டேரக்டர் 4 டேரக்டர் கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காங்க சார். எனக்கு வந்து ஆடம்பரமெல்லாம் எனக்கு வேணாம் சார். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக வந்தேன் சார். என் கேரக்டருக்கு என் முகத்துக்கு என்ன தேவையோ அதை நான் நடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் சார். அந்த இப்போ கிராமத்து பையனாவோ ஒரு தோட்டக்காரனாவோ அதுலேருந்து இந்த எவ்வளோ கதைகள் இருக்குல்ல சார். இப்போ வழக்கு எண் 18 ஒரு பையன் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி கேரக்டருங்க சின்ன படங்கள் இருக்குது. அந்த மாதிரி எதுனா வந்தால் நடிக்கலான் இருக்கேன் சார். ஆனால் நடிப்புன்றது வந்து அப்போதுலேருந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த வீட்டாண்ட நாடகத்துலேயோ வீட்டாண்ட இது பண்ணுறதுலையோ அதெல்லாம் நடிச்சிருக்கேன். அது ஆக்சுவலாக உடம்புலேயே இருக்குது. கொஞ்சம் நடிப்பு அதிகமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் இப்போ கற்றுக்கிட்டு கூத்துப்பட்டுற அப்படி அங்கேனா போய் கற்றுக்கிட்டு டான்ஸுக்குலாம் கற்றுக்கிட்டு சின்ன கேரக்டர் வந்தால் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஹாப்பி ராஜாவில் பாட்டு பாடியிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் ஆடியோ லான்ச்லேயும் அந்த பாட்டை வந்து பாடியிருந்தீங்க. மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருந்தாங்க சார்? ஜிவி பிரகாஷ் சார் வந்து இப்போ எனக்கு பழக்கம் இல்லை சார். 2015 எனக்கு பழக்கம், 14 எனக்கு பழக்கம். ஒரு நாள் ஒரு முறை வீட்டில் இருக்கேன், ஃபோன் வருது, வினோத் ஜிவி பிரகாஷ் பேசுகிறேன். ஆனால் சொல்லுங்கண்ணா. கிளம்பி ஸ்டுடியோ வானார். உடனே ஸ்டுடியோ போனேன். ஒரு பாட்டு கொடுத்தாரு. பாட்டு எழுதினேன். இந்த பாட்டு யார் பாட போகிற தெரியுமா அப்படின்னாரு. யாருண்ணா? சிம்பு சார் பாட போகிறார். ஓகே சார். மறுநாள் பார்த்தா சிம்பு வராரு. நானும் சிம்பு சார் சேர்ந்து அந்த பாட்டை பாடினோம். அப்படி கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு ஃபோன் வருது. வினோத் எங்கே இருக்கீங்க? ஸ்டுடியோ வாங்கினார். ஸ்டுடியோ போனால் அங்கே போனால் டைரக்டர் ராஜேஷ் சார், தெரியல, சிவா மனசில் சக்தி ஒரு கரண்டி பாஸ்கர், ராஜேஷ் சார் இருக்கார், ஜிவி சார் இருக்கார். வினோத் இதான் வினோத் இந்த சுச்சுவேஷன் பாட்டு எழுதுன்னு பாட்டு எழுதிட்டேன். 1/2 hour பாட்டு எழுதி கையில் கொடுத்துட்டேன். 2 நாள் பொறுத்து ஃபோன் பண்ணுறாரு. ஸ்டுடியோ வாங்கினேன். யாருன்னா தனுஷ் சார் பாடுறாரு இந்த பாட்டை அப்படின்னு. எனக்கு அவர் கொடுத்த வாய்ப்பெலாம் வந்து ஒன்று தனுஷ் சார் பாடினார், ஒன்று நான் பாட்டு எழுதி, ஒன்று சிம்பு சார் அந்த மாதிரி பாடினார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாப்பி ராஜில் பார்க்கும்போது ரொம்ப லாங் அப்புறம் மீட் பண்ணுறேன். ப்ரொமோ ஷூட் எடுத்தாங்க ஆல்பம் தேட்டர். அப்போ கூட வினோத் இது இல்லாத இன்னொரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் வினோத் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னா. என்ன விஷயம்னா இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. லிரிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு விஷுவல் பண்ணிட்டாங்க. விஷுவல் பண்ணிட்ட பிறகு லிரிக்ஸ் மாற்றின பிறகு அந்த வாய் அசைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதணும். ரொம்ப கஷ்டம் அது. ராஜா சார் ஹேராமன் ஒரு படமா, அந்த படம் வந்து வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராஜா சார்கிட்ட மறுபடியும் கமல் சார் வந்து இதை பண்ணோன்னே அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நானாக பரவாயில்ல ஒரு பாட்டு, அப்போ ராஜா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் மொத்த பாட்டுக்கும். அது மாதிரி அந்த வாய் அசைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை சவுண்டிங் இப்படி போடணும். அந்த மாதிரி பார்த்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டு வந்தது. நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கு ஹாப்பி ராஜ் டீமுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சு. ஒரு கற்பனை கேள்வி தான், பதில் சொல்லலாம் இல்லை விட்டுறலாம். இப்போ இளைய தளபதி விஜய் கூப்பிட்டு வினோத் எனக்கு ஒரு அரசியல் பாட்டு வேணும்னா டக்குன்னு ஒரு 4 லைன் பாட முடியும்? இல்லை சார், இது வந்து நம்ம ஏன் இப்போ அரசியல்ன்றது வேறு சார். இதே அவர் படத்தில் கூப்பிட்டு என்னை பாட சொன்னார்னா நான் பாடுவேன் சார். நான் பொதுவான ஒரு கேரக்டர் சார்.
இப்போ வந்து இப்போ விஜய் சாருக்கு வந்து அவர் கூப்பிட்டு ஒரு பாட்டு அவர் படத்தில் கூப்பிட்டு கேட்டால் பாடலாம் சார். இப்போ அதுக்கு பாடினா அரசியல்னா தனிப்பட்ட முறையில் ஆகிடல சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பொதுவாக வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க. வேண்டான்னு இல்லை சார். அது ஒரு பாடல்னா நான் ஒரு மியூசிக் சார். நான் வந்து ஒரு மியூசிக் லவர். நான் வந்து இந்த பாட்டு கொடுங்க ரெக்கார்டிங் தரப்போ எத்தனையோ கட்சிக்கு எத்தனையோ இப்போ எஸ்பிபி சார் இவர் எவ்வளோ பாடகர்கள்லாம் பாடியிருக்காங்க சார். சின்ன பொண்ணாக்கா பாடியிருக்காங்க, டிஎம்எஸ் சார் பாடியிருக்காரு, எஸ்பிபி சாரும் ஒரு இதுக்கு பாடியிருக்காரு. அது மாதிரி எல்லா சிங்கரும் வந்து ஒரு இயக்கத்துக்கோ ஒரு இதுக்கோ பாடியிருக்காங்க. பாடாதெல்லாம் இல்லை. எங்களுடைய தொழில் பாட்டு தொழில் சார். கூப்பிட்டா போய் பாடலாம். சார் பிக் பாஸ் வந்து கானா பாடகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போறதுக்கு ஒரு உதவியா இருக்கா? எப்படி இருக்கு சார் அவங்க பார்வை மாறுதா? இது சார் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம் சார். நீ பெரிய ஆள், நீ பெரிய கோட்டீஸ்வரன், நீ அப்படி இப்படிலாம் இல்லை சார். அங்கே எல்லாம் ரவை கஞ்சி குடிக்கணும், ரவை கஞ்சி தான் குடிச்சானோ. ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணால் ஒரு பாத்ரூம் தான். நீ பெருக்கணும்னா நானும் பெருக்கணும். சமத்துவத்தை கற்றுக் கொடுக்குற ஒரே இடம் பிக் பாஸ் இடம் சார். அது சில பேருக்கு தெரில சார். சத்தியமாக கிஃப்ட்டுலாம் அது என்னென்னமோ வெளியே பேசுகிறாங்க சார். சத்தியமாக சொல்கிற 1% கூட அங்கே உள்ளே நடக்கிறது எல்லாமே உண்மை தான் சார். அங்கே நடக்கிற கஷ்டங்கள், அங்கே நடக்கிற பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே உண்மை சார். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். சும்மா வெளியே பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசுவாங்க சார். ஈக்குவாலிட்டி கொடுக்குற இடம் சார் பிக் பாஸ். நீ வசந்தவன், நீ இதில் வசந்தவன், அதில் வசந்தவன்லாம் இல்லை சார். எவனா அதெல்லாம் கக்கஸ் கழுவணும், சாமான் தொழுக்கணும். நான் சாப்பிட்றதா நீ சாப்பிட்றதா அந்த மாதிரி சமத்துவத்தை கற்றுக் கொடுக்குற அன்பு, பாசம், நட்பு, அதேமாதிரி கோபம், போராமை, இதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து அது உள்ள வந்து எப்படி வரும், கற்றுக்கிட்டு வரோம். இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு தேவையில்லாத முறைச்சா கூட சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்பேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நீ நடா அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போவோம். அது உள்ளே போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் இல்லையே, அவர் கூப்பிட்டு நம்மளை புரிய வச்சாலே அவர் சரியாயிடுமே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுங்க சார் அந்த வீடு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, நீங்க லொகேஷன் ஷாப் பத்தி கஸ்டமைஸ் பண்றீங்களா என்ன பண்ண போறீங்க? சக்தி ஐ திங்க் யாரோ சொத்தம் பேசுங்க. நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா எக்மோ பேந்தன் ரோட்டில் இருக்குது. ராமாங்ஷன் பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோர். நம்ம பேசிக் ஷர்ட் ஃபேப்ரிக், பேண்ட் ஃபேப்ரிக், மென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். பிளேசர், ஷூட்டிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஃபேப்ரிக் ப்ளஸ் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் கஸ்டமைஸோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எக்மோர் காட்டன் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது நம்ம ஷாப். ஆமாம், கஸ்டமைஸ் யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். வெட்டிங்ஸு அண்டு எல்லா விதமான அக்கேஷன்ஸுக்கும் நம்ம பண்ணித்தரோம். இது பிக் பாஸ்க்குள்ள சூட்லாம் நீங்கள் அனுப்பிச்சு விட்டதா சொல்லியிருந்தீங்க. எல்லா சூட்டையும் செலக்ட் பண்ணாங்களா இல்லை ஏதாவது சூட்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கா? இல்லை, அதில் நிறைய ரிஜெக்ட் ஆகியும் வந்திருக்கு. அவர் சார் ரிஜெக்ட் பண்ணுவாரா? சாருக்கு அதை எனக்கு பற்றி தான் சார் ஐடியாவே தெரியும். இல்லை. பஸ்ல ஏதோ நாங்க வந்து நீ டேஞ்சர் பொசிஷன்ல அப்படியே சார் பஸ்ஸில் உட்காந்துருப்போம் சார். இந்தா ஒரு இட்லி, இதான் இட்லி சாப்பிட்டு போக வேண்டியது தான். அப்படி போனால் ட்ரெஸ்ஸு வந்துக்குதா இல்லையானே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வந்துக்குதுன்னு ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் அப்பா ட்ரெஸ் வாங்கி வந்துட்டாருன்னு கத்துவோம் தெரியுமா? அது மாதிரி அந்த வீட்டில் கத்திட்டு இருப்போம் சார். ட்ரெஸ் வந்துச்சா எனக்கு அந்த அளவுக்கு இதில் வர நாங்கள் ரிஜெக்ட் வேறு பண்ணுறோமா, வர்றதே பெரிய விஷயம் சார். உள்ள ட்ரெஸ்ல ஏதோ கோட் எதாவது அனுப்பிச்சிருங்க, நீ டேஞ்சர் பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி அந்த மாதிரி அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அவருக்கு என்ன சூட் ஆகுது, அவருக்கு என்ன செட் ஆகுதுன்னு பார்த்து சேனல் சைடு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க சார். ஒரு டாட் இவ்வளோ டாட் இருந்தால் கூட அதில் பிளாக் கலரில் ஒட்டி அனுப்புவாங்க சார். அந்த அவங்க அவ்வளோ ப்ராப்பராக சார் 450 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். வெளியே 450 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க சார். இந்த டேபிள் செய்கிறதுலேருந்து, இந்த ட்ரெஸ்ஸுலேருந்து, எப்படி சொல்கிறது, ட்ரெய்லர்லேருந்து, டீலேருந்து, போலீஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, தீயணைப்புலேருந்து, அது அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது சார். கிளாஸ் ரெடி பண்ணுறவங்க, மோட்டர் ரெடி பண்ணுறவங்க, ப்ளம்பர் அங்கே எல்லாம் உள்ளே வேலை செய்கிறதுக்கு ஒரு டீமாக அப்படியே இருக்கும் சார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷோ சார் அது.